ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது லஞ்சுக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெங்களூர் கர்நாடகா டிஷ் பிசிபெலாபாத் செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணுங்க. அதுக்கு பவுடருக்கு இது காஷ்மீரி சில்லி ஒரு 3 எடுத்துருக்குங்க. இது ஒரு 5-6 நார்மல் வரமிளகா தாங்க அது. அப்புறம் இது ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது. அப்புறம் மல்லி அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன். இது கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இது 1 டேபிள் ஸ்பூன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இது ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்காங்க, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் இது கொப்பரை தேங்காங்க. இது நம்ம துருவியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியே போட்டு மிக்சிலே பொடிக்க முடிஞ்சால் அப்படியே பொடிச்சிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே இந்த பிசிபெலாபாத் பவுடருக்கு தேவையான விஷயங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் தான் பொடி பண்ணணும். ஸோ முதல்ல அது பண்ணிக்கலாங்க. இப்போ முதல்ல இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது அப்படியே இது போட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துங்க. இது ரெண்டுமே அடுத்தபடியாக இது ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப செவக்காமல் அது ரோஸ்ட் ஆனால் போதும், ரொம்பவே செவக்க வேண்டாம். அடுத்தது இந்த 3 காஷ்மீரி மிளகாவும் சாதா மிளகா, குண்டு மிளகா, இது இதுவும் வறுத்துக்கலாம். நல்லா சூடேறினா போதும். நம்ம பொடி பண்ணுற அளவுக்கு சூடேறினா போதும். அடுத்தது ஜீரகம், இது வெந்தயம், மிளகு, எள்ளுங்க, வெள்ளை எள்ளு, மல்லி. ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். பொரியுது அப்படி நல்லா இது ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா. இது கொஞ்சம் இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும். தீ கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க, தீஞ்சிட போகுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதெல்லாம் இப்போ இன்னொன்று இருக்கிறது, கடைசியாக இருக்கிறது இந்த கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய் இது ட்ரையாக இருக்குது ஏற்கனவே, அதனால் வறுக்க வேண்டியதில்லை. சும்மா அதை மிக்சியில் போட்டு முதல்ல அதை ஓட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மற்ற இதெல்லாமே போட்டு பொடி பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட வச்சுருந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆச்சு. இப்போ வறுத்து வச்சாச்சுங்க. இதை நல்லா ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்தது சாதாரண புழுங்கரிசி, சாப்பாட்டுக்கு எடுக்கிற புழுங்கரிசி. அது ஒரு டம்ளருங்கிறது 150 கிராம் வருதுங்க. அந்த டம்ளரில் இந்த அளவுக்கு 1 டம்ளர் அரிசிங்க. இதுக்கு பாதி அளவுக்கு
பாதி அளவுக்கு இருந்தால் போதுங்க துவரம் பருப்பு. இது ரெண்டுமே நான் இது இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேங்க. நல்லா கழுகி நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து அரிசியும் பருப்பும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி இந்த அளவுக்கு புளி. அப்புறம் வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயங்க, ஒரு 2 பூண்டு. அப்புறம் கத்திரிக்காய், நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு 2, ஒரு பெரிய கேரட் 1, இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, இது ஒரு 7-8 பீன்ஸுங்க, இது ஒரே ஒரு முருங்கைக்காய், இது பெருசாக ஒரு தக்காளி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. அப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயும் வேணுங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இதெல்லாம் தான் இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. சாதத்துக்கு உள்ள இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து அரிசியும் பருப்பும் வச்சாச்சுங்க. இது இப்போ 1 டம்ளர், 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு. அதுக்கு வந்து இப்போ 5 டம்ளர் தண்ணி வச்சிடலாங்க. 2 5ங்க. ஏன்னா அது நல்லா குழைய வேகணும், அதனால கொஞ்சம் நிறையவே தண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு, சாதத்துக்கு உண்டான உப்பு நம்ம இப்போவே போட்டுடலாங்க. மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயங்க. பொடி இருந்தால் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ இதை கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பெருங்காயம் போட்டேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வேகட்டுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில். ஒரு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து இந்த காயெல்லாம் வேக வச்சிடலாம். குக்கர் அங்கே அடுப்பில் இருக்குங்க, அதை ஆற்றுங்க. ஆகிறதுக்குள்ளே இந்த காயும் கூடவே சேர்ந்து வெந்துடும். இது இப்போ வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி எல்லா காயும் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு போட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான கொஞ்சம் மஞ்சளும், இதுக்கு தேவையான இந்த உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பும் போட்டு இது வேகத்துக்கு உண்டான தண்ணி. இப்போ இதில் வேறு எதுவும் போடலைங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்குங்க. இது வேகட்டுங்க. இப்போ வந்து காய் வச்சாச்சுங்க. மூடி வச்சிடலாம். காய் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றணும். ஸோ இது முதல்ல வேகட்டுங்க காய். இதில் வந்து ஒரு 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேகட்டுங்க. இப்போ பார்க்கலாங்க, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்தாச்சுங்க, 3/4 வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த பொடி வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தாங்க. ஸோ இதில் போட்டு நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதி வரட்டும். இதெல்லாம் கலக்கியாச்சு. இப்போ இதிலே காரம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம தனியாக இப்போ எதுவும் போட வேண்டியதில்லை. வேகட்டுங்க. இப்போ மீதி இருக்கிற பொடியை நம்ம வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக வச்சுக்கலாங்க. இப்போ இது வந்து 3 விசில் வந்தாச்சுங்க. நல்லா வெந்தாச்சு. நல்லா கூழாக இந்த மாதிரி தான் வேகணுங்க. தனித்தனியாக இல்லாமல் அரிசியும்
பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாங்க. அதே மாதிரி இதுவுமே ஆயாச்சுங்க. புளி தண்ணி அந்த பொடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இப்போ நாம் வந்து அதை தாளிச்சிடலாம். நல்லா கொதிச்சாச்சு. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தாளிச்சிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடலெண்ணெய் தான் போடுறேங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய்ங்க. சூடாகட்டுங்க. சூடான உடனே இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 8-9 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஆயாச்சு. இப்போ இதில் வந்து இந்த காயை கொட்டியாச்சுங்க. ஒரு கொதி வரட்டும். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லங்க, ஒரு சின்ன சைஸ் வெல்லம் அது போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த சாதத்தை இதில் கொட்டிக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலக்கிடலாம். இது கொஞ்சம் இப்படி லூஸாக தான் இருக்குங்க. சூடு ஆறிடுச்சுன்னா ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுரும். இப்படி தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஏறக்குறைய பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வேணால் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கூட இப்போ போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இனி சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பிசிபெல்லாபாத் சர்வ் பண்ணியாச்சுங்க. தயிர், வடகம், எலுமிச்சம்பழ ஊறுகாய் இதோட சர்வ் பண்ணியாச்சு. நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸோ இல்லை ஏதாவது அபிப்பிராயம் ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய்.